நாம் பார்த்திருக்கும் புத்தகம் தேவாலயாவின் நிறுவனர் திரு முரளிதரன் ஐயா அவர்கள் எழுதிய பாமரனின் பகவத்கீதை. இந்த புத்தகத்தில் மொத்தம் 115 அத்தியாயங்கள் உள்ளன. அதில் அத்தியாயம் 1 அத்தியாயம் 16 வரை, அதாவது காந்தி கீதையும் ஆன்மாவின் அழிவில் ஆகிய 16 அத்தியாயங்கள் இதற்கு முன் நடந்த புத்தக அறிமுக கூட்டத்தில் நாம் பார்த்தோம். இன்று நாம் அத்தியாயம் 17 அத்தியாயம் 20 வரை மறையும் மரண பயம், மரணத்தின் தன்மை, வாய்ப்புகள் வரங்களாகும் மறையும் மரண பயம். நம்ம கிட்ட மரணம் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பயம் தோன்றும். மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு பயம் தோன்றும். இந்த பயத்தை நம்ம நீக்க முடியுமா அப்படின்னா, கீதை சொல்லுது நம்ம கண்டிப்பா இந்த பயத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி நம்ம இதை நீக்க முடியும் அப்படின்னா, ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது நான் யார் என்ற கேள்வி. இப்ப நான் யார், இப்ப நீங்க யார் அப்படின்னு நான் சசிகலா மேடம் பார்த்து கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க யார்? நான் சசிகலா, எங்க அம்மா பேர் இது, உங்க அப்பா பேர் கஜேந்திரன், லோகநாயகி, நான் சிவகுமாரோட அம்மா, இப்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாருமே நம்மள இந்த உடம்போடு தொடர்பு படுத்தி அறிந்து கொள்கிறோம். நான் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடம்போட தொடர்பு படுத்தி நம்மளை அறியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மா அப்படின்னா சோல். ஆன்மா என்றால் சோல். சோல்னா உங்களுக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது. ஒரு உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவை இங்கிலீஷ்ல சோல் அப்படின்னு சொல்றாங்க. There is soul inside every living being. சோல்னா என்னன்னா, soul is the life energy. இப்போ இதே வேதாந்தத்துல இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவம் என்ற நிலையான சக்தி, சக்தி என்னும் அசையும் சக்தியுடன் இணையும் போது ஆன்மா உருவாகிறது. இதுவே இந்து மதத்தில் சிவன் பார்வதியில் இருந்து ஆன்மா தோன்றுவதாகவும், கிறிஸ்தவ மதத்தில் ஆதாம் ஏவாளில் இருந்து ஆன்மாவானது தோன்றியதாகவும் கூறுகின்றன. இவ்வாறு வேறு வேறு மதங்களில் ஆன்மாவை வேறு வேறு பெயர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தாலும், எல்லா மதங்களும் எல்லா மதத்தினரும் ஆன்மா ஒரு மூலத்தில் இருந்து உருவாகிறது என்பதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நம்ம உடம்புக்கெல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆன்மாவுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆன்மா ஒரு பரம்பொருள் கிட்ட இருந்துதான் ஆன்மா வந்தது. அந்த ஆன்மா கிட்ட ஒரு சில இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இம்பியூரிட்டினா ஒரு தூய்மையற்ற நிலை. அத தமிழ்ல மலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவம், கண்மம், மாயை, அப்படி 3 விதமான இம்பியூரிட்டி ஒரு ஆன்மா கிட்ட இருக்கு. அந்த இம்பியூரிட்டிய அது பியூரிஃபை பண்ண அது பரிணாம வளர்ச்சி அடையுது. அப்படி பியூரிஃபை பண்ணி கடைசி என்ன ஆகுதுன்னா, அது பரம்பொருள் கிட்ட சேருது அப்படின்னு நிறைய தத்துவ ஞானிகள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் இதெல்லாம் இதை சொல்லுது. ஒரு உயிரினத்துக்கு பரிணாம வளர்ச்சி இருப்பது போல ஒரு ஆன்மாவுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு. சிவனில் இருந்து உருவாகும் ஆன்மாவானது பல படிமுறைகளை கடந்தே இந்த மனித உடலை அடைகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆன்மாவை பற்றி மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்தில் குறிப்பிடும் போது, இது சிவபுராணம் என்ற பாட்டுல வருது. நான் மிட்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்.
அதாவது இளைத்தேன் அது வந்து ஒருமை சிங்குலர். ஆனா பிறவிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. புல்லு, பூண்டு, புழு, மரம், பல வகையான மிருகங்கள், பறவை, பாம்பு, கல்லு, மனிதன். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், கல்லு கூட ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா பிறப்பும் நான் வந்து பிறந்து இளைத்தேன். அப்ப ஒரே ஒரு ஆன்மா இத்தனை பிறவை எடுக்குது அப்படின்னு திருவாசகத்துல சிவபுராணத்துல மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்றாரு. அப்படி பிறக்கிற அந்த ஆன்மா கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். வீடு அப்படின்னா முக்தி. முக்தினா அந்த ஆன்மா வந்து ஒரு ரெஸ்ட்ல போய் அடைஞ்சிருக்கு, பரம்பொருளை அடைஞ்சிருக்கு. அந்த பரம்பொருளை அடையணும் அப்படின்னா ஆன்மா கிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் நீங்கி இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போய் அது மெய்யான பிறகுதான் போய் கடவுளை அடையுது. அதாவது இப்புவியில் பிறக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் புல் பூண்டில் இருந்து ஆரம்பித்து தாம் தாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு பல பிறவிகள் எடுத்து இறுதியில் மனித பிறவி எடுத்து தனது 6ஆம் அறிவின் மூலமாக இறைவனை அறிந்து தனது பிறவி பிணி தீர்த்து முக்தி அடையும் என்பது ஆன்மீக கருத்து. இது வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொன்னது. இதே திருமந்திரத்துல திருமூலர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. இதோட விளக்கம், இந்த உடம்பை அழுக்குடைய பிண்டம் என இழிவாக எண்ணி இருந்தேன். பரம்பொருளாகிய அந்த உத்தமன் உறைவது இந்த உடலுக்குள்ளேதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் இறைவன் உறையும் ஆலயத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்று நினைப்போமோ அவ்வாறு இந்த உடலையும் பேண வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மகான்கள். இப்ப இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க. இதே கருத்தை நமக்கு கொஞ்சம் சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் சுவாமிகளும் சொல்றார். அதாவது ஆன்மா வந்து ஆன்மா, உயிர், உடல் மூன்றும் சேர்ந்துதான் பிறப்பு அப்படின்றாங்க. அத வந்து இந்த சித்தாந்தங்கள்ல இறைவனை வந்து பதி அப்படின்னும் ஆன்மாவை பசு அப்படின்னும் இந்த இம்பியூரிட்டிய பாசம் அப்படின்னும் சொல்றாங்க. இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஆன்மாவுக்கு, இதுவும் திருமந்திரத்துலதான். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடியதொன்று ஆகும் ஆறு போல் செப்பினில் சீவன் சிவத்து அடங்குமே. அப்பு அப்படின்னா கடல், கூர்மை அப்படின்னா அந்த கரிப்பு தன்மை. கடல் ஃபுல்லா கரிப்பு தன்மை இருக்கு. அந்த கடல் தண்ணியை கொண்டு போய் இந்த உப்பளங்கள்ல பார்த்தா தெரியும், ஊத்தி வெயில்ல காய வச்சா அதுல இருந்து உப்பு வெளியே வந்துடும். இங்க அந்த கடலுக்கு இறைவனையும் உப்புக்கு மனிதனோட ஆன்மாவையும் ஒப்பிடுறாங்க. அந்த உப்பு மனுஷங்க, நம்ம தான் அந்த உப்பு. அந்த உப்பு வந்து சம் இம்பியூரிட்டிஸ் அந்த உப்புக்குள்ள இருக்கு. அந்த உப்பு பியூர் ஆயிடுச்சு அப்படின்னா அது போய் அந்த கடலுக்குள்ள சேர்ந்தா இப்ப அந்த உப்பு இல்ல, அது கடவுளாவே மாறிடுச்சு. இதே தத்துவம் தான் நம்ம ஆன்மாவுக்கும். ஒரு ஆன்மா உப்பு வடிவத்துல இருக்கு, அது போய் கடவுளை அடையுது. எப்ப கடவுளை அடையும்? அது கடவுளாவே மாறின பிறகு போய் கடவுளை அடையும். அப்ப கடவுளாவே மாறணும்னா என்ன வேணும்? ஆன்மா கிட்ட இருக்கக்கூடிய இந்த இம்பியூரிட்டிஸ், தூய்மையற்ற நிலை அந்த ஆன்மால இருந்து போகணும். அப்படி போயாச்சுன்னா ஆன்மா போய் கடவுளை அடைஞ்சிடும். இதுக்கு நம்ம உலக பொதுமறை திருக்குறள்ல இருந்தும் இதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அதுல எப்படின்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல், பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். இது வந்து ஒரு கடல் மாதிரி. எனக்கு வேணாம், இந்த பிறவி வேணாம், போதும், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஒரே படியா இறைவனை தான் பிடிக்கணும். அப்ப இறைவனை பிடிச்சிட்டோம்னா நமக்கு பிறப்பு இறப்பு கிடையாது.
இன்னொரு எக்ஸாம்பிள், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நம்ம சாகுறோம் அப்படின்னா அது தூங்குற மாதிரி, தூங்கி ஏந்துக்கிற மாதிரி பிறப்பு. இதுல இருந்து ஒண்ணு கிளியரா தெரியுது, என்னன்னா நம்ம டெய்லி தூங்குறோம், டெய்லி ஏந்துக்கிறோம். அப்போ பிறப்பும் நிறைய சைக்கிள் இருக்கு, இறப்பும் நிறைய சைக்கிள் இருக்கு அப்படின்னு தெரியுது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிலாசபர்ஸ் லைக் பித்தாகரஸ், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் அவங்களும் சொல்றாங்க, the law of reincarnation. Reincarnation is a religious or philosophical concept that the soul, upon the death of the body, comes back to earth and dwells in another body or form. அதாவது ஒரு உடம்புல இருந்து விடுபட்ட ஆன்மா மறுபடியும் பூமிக்கு வந்து இன்னொரு பாடியில வாழுது அப்படின்னு சொல்றாங்க. The idea of reincarnation is found in many ancient cultures, and the belief in reincarnation was held by Greek philosophers like Pythagoras, Plato, and Socrates. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அந்த காலத்துல வள்ளுவரோட காலத்துல வேதிக் ரிலிஜன் ஒண்ணு இருந்தது, ஜெயினிசம் இருந்தது. அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறாங்க இங்க. எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 of the 3 religions that were prevalent during the days of Valluvar, the Vedic religion and Jainism, believed in the existence of a soul associated with every human being. அதாவது ஆத்மான்றது ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு தான் இந்த லைன் சொல்லுது. And that the soul is permanent. இதுதான் நம்ம நோட் பண்ணோம், soul is permanent. அப்போ ஆத்மா வந்து நிலையானது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, ஆத்மாவை அழிக்க முடியாது. Soul is permanent. According to them, the soul undergoes an endless cycle of births and deaths. இந்த வார்த்தை வந்து சிவபுராணத்துல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், நான் வந்து நிறைய பிறவி பிறந்து செத்து பறந்துகிட்டே இருக்கேன்றத கன்ஃபார்ம் பண்ணுது. which is referred to as the reincarnation of the soul. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நான் என்பது இந்த உடல் அல்ல. இது பகவத்கீதையில சொல்லியிருக்கு. நான் என்பது ஆன்மா, ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது, ஆன்மாவை எதனாலும் அழிக்க முடியாது, எந்த ஆயுதத்தாலும் ஆன்மாவை காயப்படுத்த முடியாது. நெருப்பு இதை எரிக்காது, தண்ணீர் இதை நனைக்காது, காற்று இதை உலர வைக்காது. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, அப்ப ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. நான் என்பது ஆன்மா என்பதை உணர்ந்தால் எனக்கும் மரணம் இல்லை. அப்ப மரண பயம் போயிடுச்சா? சோ மறையும் மரண பயம். அடுத்தது மரணத்தின் தன்மை, அடுத்த அத்தியாயம். ஒரு ஆன்மா உடலாக பிறவி எடுக்கும் போதே அந்த உடலுக்கான இறுதி நாள் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. ஆன்மா, உயிர், உடல் இது சேர்ந்ததுதான் பிறப்பு. மரணம் நிகழாத வீடே இல்லை. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது இருந்தாக வேண்டும். அப்போ ஆன்மா நிலையானது, அதனால உடம்பு வந்து டெம்பரரி, ஆன்மா தான் பெர்மனன்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டெம்பரரிக்காக நிறைய எஃபர்ட் போடலாமா, இல்ல ஒரு பெர்மனன்ட் விஷயத்துக்காக நிறைய எஃபர்ட் போடலாமா? அப்ப இந்த ஆன்மாவை மேம்படுத்துறதுக்குரிய செயல்ல நம்ம ஈடுபடணும். ஏன்னா அது பெர்மனன்ட், அது எல்லாமே நமக்கு கண்டிப்பா நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம என்ன நல்வினை தீவினை பண்றோமோ அது கடைசி வரைக்கும் வரும். இத வந்து நம்ம நிறைய லைன்ல கூட இது பண்ணிருக்கோம். காதருந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு அப்படின்ற ஒரு லைன். ஒரு ஊசி, அந்த ஊசியோட காது அறுந்து போச்சுன்னா அதை வச்சு நம்ம துணி தைக்க கூட முடியாது, அதை கீழே தான் தூக்கி போடணும். அப்படிப்பட்ட ஊசி கூட நம்மளோட கடைசி வழிக்கு அது வராது. அப்ப நம்மளோட கடைசி வழிக்கு எதுதான் வரும், நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினை கர்ம வினை, அதுதான் நம்ம கூட வரும்.
அப்போ நான் சொன்ன ஏற்கனவே இந்த ஆன்மால வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஆணவம், கண்மம், மாயை. இம்பியூரிட்டிஸ் இத வந்து தமிழ்ல வந்து மலம் அப்படின்னு சொல்றாங்க. 3 மலம் நம்ம ஆன்மாவை சுத்தி இருக்கும். இத வேற ஏதோ ஒரு லைன் எனக்கு எங்கன்னு தெரியல. அதாவது மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி அப்படின்னு. இந்த 3 இம்பியூரிட்டிஸ் ஒரு ஆன்மா கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு விடுதலை, அது ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்ப ஆணவம் மலங்களுள் முதன்மையானது ஆணவ மலம். இதனால் இது மூலமலம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. தமிழ் நூல்களில் இது இருள் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறது. ஆணவம் 2 வகைகளில் உயிர்களை பாதிக்கின்றது. ஒன்று, உயிரின் அறிவை முற்றாக மறைத்தல். இரண்டாவது, அவற்றின் அறிவை கீழ் நிலைக்கு கொண்டு செல்வது. உயிர்கள் உண்மையையும் பொய்மையையும் பகுத்து உணராது மயங்கும் நிலைக்கு காரணம் இதுவே என்கிறது சைவ சித்தாந்தம். அடுத்தது கண்மம். கண்மம் என்பது அவரவர் செய்யும் வினைகளின் பயனாகும். இதனை வினை என்றும் அழைப்பர். செய்யும் வினை நல்வினை ஆனாலும் தீவினை ஆனாலும் அவற்றுக்குரிய பலனை அவற்றை செய்யும் உயிர்கள் அடைந்தே ஆக வேண்டும். இதனால் இப்பலன்களை நுகர்வதற்காக உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. உயிர்கள் மீண்டும் பிறக்கும் போது அவைகளுக்குரிய பலன்களை இறைவன் அவற்றிடம் சேர்க்கிறான் என்கிறது சைவ சித்தாந்தம். வினைகளிலும் 3 வகை உண்டு. அது பழவினை, நுகர்வினை, ஏறுவினை. பழவினை ஏற்கனவே செஞ்சதை இப்ப அனுபவிக்கிறது. நுகர்வினை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இப்பவே அனுபவிக்கிறது. ஏறுவினை இப்ப செஞ்சதை இனிமேல் அனுபவிக்க போறது. இது சிம்பிளா சொல்லணும்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதை உறுதிப்படுத்துற வகையில திருமந்திரத்துல பாடல் 45ல திருமூலர் சொல்றார், விதி வழி அல்லது இவ்வேளை உலகம் விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே. இதோட விளக்கம், கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகின்றதே அன்றி வேறில்லை. உயிர்கள் பெறும் இன்பமும் துன்பமும் அவரவர்களின் கர்ம விதிப்படியே இருக்குமே அன்றி மாறி இருப்பதில்லை. இருப்பினும் முக்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவனை தினமும் வணங்கி துதித்து வரும் உயிர்களுக்கு அவர்களின் கர்ம விதிகளை அகற்ற சூரியன் போல் ஒளியாய் வந்து இறைவன் முக்தி பெறும் வழியை காட்டி அருள்வான். அடுத்தது மாயை. மாயை என்பது உயிர்களின் நுகர்ச்சிக்கு தேவையானவற்றை படைத்து கொடுப்பதற்காக உள்ளது ஆகும். உடல், உலகு மற்றும் உலகில் காணும் எல்லா பொருட்களையுமே மாயையை கொண்டே இறைவன் படைக்கிறான் என்கிறது சைவ சித்தாந்தம். இது ஒரு மலம் என்ற வகையில் உயிர்களுக்கு பகையாக கருதப்பட்டாலும் ஆணவ மலத்தின் பீடிப்பினால் முழுவதுமாக மறைக்கப்பட்டுள்ள அறிவை சிறிதளவு வெளிப்படுத்த உதவுவது இம்மாயை. சூரியன் இல்லாத இருட்டில் வழிகாட்டும் சிறிய விளக்கின் சுவாலையை இதற்கு ஊமையாக கூறுகின்றன சித்தாந்த நூல்கள். மாயை மிக நுண்ணியது என்றும் அது இறைவன் அடியிலே இருக்கிறது என்றும், ஒரு சிறு விதை எவ்வாறு பெரும் மரங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றதோ அது போலவே மாயையும் இந்த பெரும் அண்டத்தின் உற்பத்திக்கு காரணமாக அமைகின்றது என விளக்குகிறது சைவ சித்தாந்தம். ஆன்மாவை மேம்படுத்தக்கூடிய வேலை. முன்னாடி சொன்ன மாதிரிதான் இறைவன், ஆன்மா. இத வந்து நம்ம ரேவதி மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, நீயும் இறைவனாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த ஒரே விதமான அக்னி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இறைவன்றது பரம்பொருள், ஆன்மா வந்து இறைவனை விட்டு தூரமா இருக்கு. ஏன்னா ஆன்மா கிட்ட இம்பியூரிட்டி இருக்கு, 3 மலம் இருக்கு. அந்த இம்பியூரிட்டியை நம்ம நீக்கிட்டோம்னு சொன்னா ஆன்மா கடவுளை போய் சேர்ந்துருது. தூய்மையற்ற ஆன்மா இறைவனிடமிருந்து பிரிந்து இருக்கிறது. ஆன்மாவிடமிருந்து ஆணவம், கண்மம், மாயையை நீக்கிவிட்டால்
ஆன்மா தூய்மை அடைந்து இறைவனை அடைகிறது. ஆன்மாவை தூய்மையாக்க நம்ம என்ன செய்யணும்? அறம் செய்யணும். அறம்னா என்ன? அறம்னா என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியாயப்படி நடந்தா அது அறம். இன்னும் சிம்பிளா அப்பனா நிறைய விஷயங்கள் இருக்கு, எதெல்லாம் நியாயம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப எது நியாயம் அப்படின்னா சிம்பிளா திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நம்ம எல்லாருக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மாசிலன் அப்படின்னா மாசு கூட்டல் இளன். மாசுன்னா குற்றம், இளன்னா இல்லாதவன். குற்றம் இல்லாதவன், தூய்மையானவன் அர்த்தம். நம்ம மனசாட்சி நம்மள நீங்க தூய்மையானவங்க தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது போதும், வேற எந்த எக்ஸ்ட்ரா அறமும் நம்ம செய்ய வேண்டாம். அந்த ஒன்னே ஒண்ணு நம்ம கடைபிடித்தா போதும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. அப்போ அறம் இல்லாதது எது அப்படின்னு அடுத்த குறள்ல சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடுமையான சொற்கள். இது நான்கும் நம்ம தூக்கி தூர போட்டுட்டோம்னா நம்ம அற வழியில இருக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் நம்ம எல்லாருமே வேலைக்கு வரோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். அப்ப அதை எப்படி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னும் ஒரு குறள்ல சொல்றாங்க, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை. நம்ம மத்தவங்களை துன்புறுத்தி பிற உயிர்களை துன்புறுத்தி செல்வத்தை சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு பயன்படாம நம்மளே அழ வச்சுட்டுதான் போகும். ஆனா நம்ம ஒரு நல்ல வினையால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம செல்வத்தை சேர்த்தோம்னா அது இப்போதைக்கு நமக்கு அது ஒரு ப்ராஃபிட்டா தெரியலனா கூட கண்டிப்பா நமக்கு பின்னாடி பயன் கொடுக்கும் அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஆன்மாவை தூய்மையாக்க நம்ம அறம் செய்யணும், அன்பு செய்யணும், நம்ம கடமையை தவறாம செய்யணும். அன்பை பத்தியும் என்ன சொல்றாங்கன்னா, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. ஒரு மனிதன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா அன்பு காட்டணும். அவன் அன்பே காட்டலன்னா அவன் உயிரோட இருக்கிறது எப்படின்னா அது எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு தான் அப்படின்னு சொல்றான். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. நம்ம அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய அணிகள்லாம் அறிஞ்சுக்கிறோம். அதுல இந்த பணிவா இருக்கிறது, இனிமையான வார்த்தையை பேசுறது, இதெல்லாமும் அணிகலன் தான். எதுக்குன்னா நம்மளோட கேரக்டர். அடுத்தது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லிடும். நம்ம எப்பவுமே இனிமையான வார்த்தை தான் பேசணும் அப்படின்ற ஒரே ஒரு அறத்தை பின்பற்றினாலே போதும், கெட்டதெல்லாம் ஓடிடும். ஓடிட்டு அந்த ஒரு அறத்துல இருந்து அப்படியே மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகி எல்லா அறமும் நமக்கு வந்துடும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இனிமையான சொல் இந்த பிறவியில மட்டும் கிடையாது, அடுத்த பிறவிலையும் நமக்கு இன்பம் தரும். அப்ப நம்ம ஆன்மாவை தூய்மையாக நல்லா கடமை செய்யணும். அது என்னன்னா மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும், நாம நம்மளோட ஐம்புலன்களை அடக்கி வாழணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. மத்தவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து வாழணும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவில ஆமை மாதிரி நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்துட்டோம்னா அது 7 பிறவிக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருந்தே நமக்கு அந்த பர்த் டெத் சைக்கிள் ப்ரூவ் ஆகுது இந்த குறள்ல இருந்து. அடுத்தது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மத்தவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டது தன்னாலே வந்துடும். அடுத்த அத்தியாயம் வாய்ப்புகள் வரங்களாகும். வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அனைத்திற்கும் அடிப்படையான சுதர்மம் தீவிர முயற்சி. இப்போ
நம்மளோட மேலதிகாரி வந்து நம்மள கூப்பிட்டு ஒரு புதுசா ஒரு பிளான் வந்திருக்கு, இந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இதை வாங்கிட்டா நமக்கு நிறைய வேலை ஆயிடுமே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். சரி இது வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த வேலையை செய்யாம இருக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில நிறைய ரீசனை நம்ம உயர் அதிகாரி கிட்ட, நம்ம ஹெட் கிட்ட நம்ம சொல்லுவோம். நான் இப்ப ஏற்கனவே வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இது முடியவே 2-3 மாசம் ஆகும், அதனால அது முடிஞ்ச பிறகு இந்த புது வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்க ரொம்ப அவசரம், இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க, அப்ப நான் இதை செய்யறதா அதை செய்யறதா, எது முக்கியத்துவம், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கேள்வியை நம்ம ஹெட் கிட்டே திரும்பி கேட்போம். கேட்டுட்டு என்கிட்ட ஏன் இந்த வேலையை கொடுக்குறீங்க, அடுத்தது என்கிட்ட ஏன் இந்த வேலையை கொடுக்குறீங்க, எனக்கு இந்த வேலையே புதுசு, எனக்கு இதை செய்யவே தெரியாது, நான் தான் ஏமாந்தவனா, என்ன வேலை வந்தாலும் என் தலையிலே கட்டுறீங்க, எவ்வளவு பேர் சும்மா இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, வேலை செய்யறனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடு, இதே மாதிரிதான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு நிறைய காரணத்தை சொல்லி அந்த வேலையை நம்ம எடுத்துக்கல. ஆனா நம்ம ஹெட்டுக்கு அந்த வேலை இப்பயே நடந்தாகணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மளை விட கீழே பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த பர்சனும் அதை வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டா கான்சென்ட்ரேஷனோட ஹாப்பியா செய்யறாரு. செஞ்சு அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அப்படி முடிச்ச உடனே அடுத்த வருஷம் என்ன ஆகும், நமக்கு கீழே தான் இருக்காரு அவரு, ஆனா அவர் அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதால அவருக்கு நிறைய சேலரி, போனஸ் இதெல்லாம் வரும், ப்ரமோஷனும் சேர்ந்து வரும். இதுக்கு முன்னாடி நம்மளோட கீழே இருந்தாரு, இப்ப என்ன ஆயிட்டாரு, நம்மளோட தாண்டி போயிட்டாரு. அப்ப எந்த ஒரு புதிய திட்டத்தை நன்கு செயல்படுத்தணும்னாலும் நம்ம வந்து ஒரு திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வரும்போது அது தவறவே விடக்கூடாது. வாய்ப்பு வந்து அதை டக்குன்னு பிடிச்சிக்கணும், டக்குன்னு இது பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இந்த பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி அந்த வாய்ப்பை நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்காம அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு அது மாதிரி சிச்சுவேஷனை அமைச்சுக்கிட்டு அதுல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா காட்டணும். அப்ப வாய்ப்பு வந்தா நம்ம அந்த வாய்ப்புகளை நழுவவே விடக்கூடாது. வாய்ப்பு வந்தா அதை பயன்படுத்திக்கணும். இது திருக்குறள்லயும் ஒரு குறள்ல இருக்கு, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட் செய்யும். நமக்கு உலகமே வேணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம அதை அடைஞ்சிடலாம். எப்ப தெரியுமா, கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் பிளேஸ்ல கரெக்ட் ஜாப செஞ்சா நமக்கு உலகமே வேணும்னால கிடைக்கும். அடுத்த அத்தியாயம் செயலில் நேர்த்தி. யோகா என்பது செயலில் நேர்த்தி என்று பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். பலனை எதிர்பார்க்காமல் அறிவுடனும் சிறப்பாகவும் வேலை செய்கின்ற மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி இன்ப துன்பம் இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இதுதான் என்னுடைய கடமை, இந்த கடமையை நான் செய்தாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் வேலை செய்தால் புகழ் பெறலாம். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அதற்கு உண்டான அறிவு வேண்டும். அந்த அறிவை பயன்படுத்தி சிந்தித்து முறையான திட்டமிட்ட பின் செயலில் இறங்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த வேலையில் இறங்க வேண்டும். மேலும் அந்த வேலையில் இறங்கும் போதே இது வெற்றி அடையுமா அல்லது தோல்வி அடைந்து விடுமா, இல்லை நம்மை விட மற்றவர்கள் நன்கு செய்வார்களா என்பது போன்ற தேவையற்ற எண்ணங்கள் தோன்றினால் அந்த வேலையை செய்வதில் நம் கவனம் செல்லாது. குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய வேகத்தை இழந்து விடுவோம். எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்க வேண்டும் என்பதே முக்கியமான குறிக்கோள். அதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்க்கும். அதையெல்லாம் பயன்படுத்தி அதை முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த வேலையினால் பலன் யாருக்கு கிடைக்கும் என்ற யோசனை இல்லாமல் இருந்தால் பல மடங்கு நல்ல வேலைகள் நடக்கும். நமக்கு பலன் கிடைக்குமா அல்லது நமக்கு பதிலாக மற்றவர்களுக்கு பலன் கிடைக்குமா, நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அல்லது வேறு யாராவது நாம் செய்த வேலைக்கான பலனை தட்டி கொண்டு சென்று விடுவார்களா என்ற யோசனைகளை தவிர்த்து
வேலையிலே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். நான் தான் இந்த வேலையை செய்தேன், அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு மேலே உள்ளவர் அவர் செய்ததாக கூறிக்கொள்கிறார், அதனால் நான் ஏன் வேலை செய்ய வேண்டும், அவரே செய்து கொள்ளட்டும் என்பதோ, அந்த வேலையை நடக்க விடாமல் தடுக்கும் செயல்களில் இறங்குவதோ இறுதியில் நிறுவனத்தையும் அதனால் நம்மையும் தான் பாதிக்கும். நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்கிறார் பாரதியார். பலனை எதிர்பார்க்காமல் அறிவுடனும் சிறப்பாகவும் வேலை செய்கின்ற மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நடந்து கொண்டோம் என்றால் சாங்கிய யோகத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்று அர்த்தம். செயலில் நேர்த்தி. பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணி செய்ய வேண்டும். இது பிளானிங். என்ன பொருள் வேணும், என்ன டூல் வேணும், எந்த டைம்ல பண்ணணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு செய்யணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இப்போ நம்ம கரெக்டா ஒரு ஜாபை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாபை நம்ம கரெக்டா செஞ்சாலே நம்ம மக்களுக்கு ஒரு காட் மாதிரி தான். ஏன்னா நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான். அடுத்தது, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதோட விளக்கம், ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீர் உண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. இப்போ ஒரு ஊர்ல ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளத்துல இருந்துதான் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அறிவு, மிகுந்த அறிவுடையவர்கிட்ட இருக்கிற செல்வம் அந்த குலத்துக்கு ஒப்பாகும். ஏன்னா அவர் தன்னோட செல்வத்தை தாங்கிட்டே வச்சுக்க மாட்டாரு, யார் யாருக்கு யூஸ் ஆகுமோ அப்படி கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேரறிவாளன் திரு. என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். நானு வாய்ப்பளித்த அனைவருக்கும், பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் என்பது உடல் அல்ல, ஆன்மா என்பதை மனப்பூர்வமாக உணர வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம், செய்வன திருந்தச் செய். இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டேக் ஹோம் பாயிண்ட்ஸ். அடுத்து எக்ஸசைஸ். ஆக்சுவலா இந்த புக்கு இவங்க 3 பேரோட முயற்சியால தான் வந்தது, அதனால அவங்களுக்கு நான் தேங்க்ஸ். கமெண்ட்ஸ் கேட்றோம். ஆன்லைன்ல இருக்காங்க கமெண்ட்ஸ். கரெக்டா அப்படி நிறைய திருக்குறளோட எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். என்னோட போன் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிரனால ஃபர்ஸ்டா கமெண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். 2 பாயிண்ட் தான் இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஜெயசுதா மேடம். ராகுல் கமெண்ட் ஏதாவது சொல்லணுமாப்பா? சிட்டி ஆஃபீஸ் சைடுல இருந்து கமெண்ட். மேம் நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். திருக்குறள் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல இருந்து நல்லா பண்ணியிருந்தீங்க. இது ஒரு கட்டத்துல சேவலா புக்ல இருந்து திருக்குறள் புக்கா மாறின மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நல்லா இருந்தது மேம். ரியலாவே நீங்க டிஃப்ரெண்டா சொல்லியிருந்தீங்க இந்த வாட்டி. எல்லாருமே முரளிசர் எழுதுற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இப்போ திருவள்ளுவர் எழுதி தந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் நல்லா இருந்துச்சு மேம். நைஸ் ஒன் மேம். தேங்க்யூ ராகுல். அங்க வேற யாராவது கமெண்ட் சொல்றாங்கன்னு கேளுங்க. மேம் நல்லா பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க இங்கிலீஷ் டீச்சர், பட் தமிழ் டீச்சரோட நல்லா பேசிருக்கீங்க. ஸோ நாளைக்கு தமிழ் டீச்சர் யாருன்னா இல்லைன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா தமிழ்ல பண்ணியிருந்தீங்க. இங்கிலீஷ்லயும் நல்லா சில வேர்டிங்ஸ் எல்லாம் நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப உங்களோட புக்ல இப்போ நீங்க பண்ண அந்த ரிவ்யூல ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. தேங்க்யூ. சார். அதர் சென்டர்ஸ்ல இருந்து கசுவால இருந்து லட்சுமி அம்மா வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மாவை பத்தி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சிவபெருமான் நேரடியா சொல்லி மாணிக்க வாசகர் எழுதுதான்
இந்த சிவபுராணம். அதுல வந்து எல்லா எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் சொல்லப்பட்ட ஒரே கருத்து இங்கேயும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்மாவுனா எப்படி, எது ஆன்மா? மனித உடலுக்கு வந்து ஒரு நிலையற்ற தன்மை கிடையாது, ஆன்மாக்கு மட்டும்தான் இருக்குன்றத நல்லா தெளிவா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ். ஜானகி மேம் கேக்குதா? கேக்குது மேம். கஜலட்சுமி மேம், காஞ்சனா பேசுறேன். உங்களோட ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சு மேம். நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்காக மெனக்கிட்டு மேற்கோள் காட்டுறதுக்காக நிறைய கலெக்ட் பண்ணிருக்கீங்க. புக்கை வந்து ஒரு மையமா வச்சுட்டு நிறைய விஷயங்களை அதுக்கு ரிலேட்டடா எடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. சைவ சித்தாந்தம் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நான் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்றேன். ரொம்பவே நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருந்து தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட புக்கு கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்ல இருந்து நம்ம ரொம்ப விலகி வெளியில போயிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அது கொஞ்சம் எனக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப நம்ம திருமுறைகள் இதுக்குள்ள எல்லாமே ரொம்பலாம் எடுத்துட்டு போகாம, இந்த புக்லயே பார்த்தோம்னா முரளி சார் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதே அதிகமா திருக்குறள் அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பாடல்களுக்குள்ள எல்லாம் போயிருக்கவே மாட்டாரு. ஏன்னா பாமரனுக்கும் எளிமையா புரியணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு அல்டிமேட் ஐடியாவே. ஸோ அது வந்து என்ன சொல்றது, புக்ல இருக்கிற கண்டென்ட் நிறைய சொல்லியிருந்தீங்கனாலே ரொம்ப ஈஸியா நிறைய விஷயங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கண்டென்ட்டே இருக்கு ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க அப்படி போனது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பாட்டோட டிராவல் ஆகி அந்த மீனிங் அந்த எக்ஸ்பிளனேஷன்ல எல்லாம் கொஞ்சம் கவனம் வந்துடுறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஹெவி டோஸா போன மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. மற்றபடி உங்க எஃபர்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா அடுத்த ரிவ்யூ நீங்க பிளான் பண்ணும்போது இந்த எஃபர்ட்டை வந்து எந்த புக்குக்கு பண்றீங்களோ அந்த புக்குக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு அதிகமா கொடுத்துட்டு மேற்கோளுக்குலாம் லைட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய குரலாக ஒலித்த காஞ்சனாவுக்கு மிக்க நன்றி. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை இப்போ காஞ்சனா சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் சொன்னா, நீங்க பேசினது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப உயர்ந்த விஷயம். அதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க சைவ சித்தாந்தம், திருமூலர், திருக்குறள் இதையெல்லாம் மெயினா வச்சு நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா என்ன இதுல பிரச்சனைன்னு சொன்னா, இன்னைக்கு டாபிக் என்ன, இன்னைக்கு என்ன பண்றோம்னா புக் ரிவ்யூ. அதுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்ல இருந்து சாப்டரும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த சாப்டருக்குள்ள இருக்கிறத நீங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க ரொம்ப ரொம்ப கடைசியா தான் அந்த புக்குக்குள்ளேயே வந்தீங்க. அதுவுமே வந்து அந்த புக்ல இருக்கிற அந்த பேஜ் அப்படியே போட்டு காமிச்சு அப்படியே ஃபுல்லா படிச்சிட்டீங்க. அப்படி இல்லை, அதை படிச்சு அதுல இருக்கக்கூடிய உங்க கருத்தை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். ரைட்டுங்களா? மற்றபடி நீங்க வந்து திருக்குறள்ல இருந்த விஷயங்கள் நிறைய சொன்னீங்க, நிறைய திருக்குறள் சொன்னீங்க, திருமூதர் நிறைய சொன்னீங்க, சைவ சித்தாந்தம் நிறைய சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. பட் என்ன விஷயம் சொன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அறம் சார்ந்த நூல்கள் இந்தியாவில் எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப நிறைய இருக்கு. தமிழ்ல வந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. இதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. ஏன் படிக்கிறது இல்லைன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் விட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து உள்ள போறதே இல்லை. பகவத்கீதையும் அதே மாதிரிதான், இது ரொம்ப கஷ்டம், நமக்கெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி அது கிட்டே வராம ஒதுங்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒதுங்க கூடாது. அதை வந்து எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். அது ரொம்ப ஒரு ஜோவியலான எக்ஸாம்பிள்ஸ், அப்படியே ஜோக் சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம நம்ம வாழ்க்கையில நேரடியா சந்திக்கக்கூடிய எக்ஸாம்பிள். நீங்க ஒரு கடைசியா அந்த வாய்ப்பை பத்தி பேசும்போது சொன்னீங்க, நம்ம ஆபீஸ்ல எப்படி நடக்கும், எந்த ஒரு ஆபீஸ்லயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டேன் ஒதுக்குவாங்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் செஞ்சு முடிச்சுட்டு அவர் ப்ரொமோஷன் ஆயிடுச்சுங்கிறது. இது நமக்கு ஈஸியா புரியும். அந்த மாதிரி ஈஸியா புரியக்கூடிய எக்ஸாம்பிள்ஸா வந்து எடுத்து நீங்க சொன்ன அதே திருக்குறள், நீங்க சொன்ன அதே சைவ சித்தாந்தம், அதே திருமந்திரம், இதெல்லாம் வந்து நான் படிச்சு அதை எளிமைப்படுத்தி நிறைய சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸா வச்சுதான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். ஸோ நீங்க அந்த புக்கை இருக்கிறத டைரக்டா சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வந்து எளிமையா இதற்கு புரியுற மாதிரி இருக்கும். இதனாக்க என்ன ஆயிடும், திருப்பி இந்த நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் லிட்ரேச்சர் வந்து எடுத்துட்டு போய் காமிச்சோம்னாக்கா இது சரியா புரியாம போயிடும். அதுதான் ப்ராப்ளம்.
எளிமைப்படுத்தின விஷயத்த நீங்க திருப்பி காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டீங்க. அது கொஞ்சம் செய்யாம இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல புத்தக அறிமுக கூட்டம் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க மேம். அதே மாதிரி அடுத்த புத்தக அறிமுக கூட்டம் பண்றவங்களும் இன் ஃபியூச்சர்ல பண்ண போறவங்களும் எதை மையமா வச்சு பேசணுமோ அதை மையமா வச்சு பேசிட்டு மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயங்களை அதுக்கு வந்து துணையா தான் வச்சுக்கிட்டுமே தவிர மேற்கோள்களை மையமா வச்சுக்கிட்டு பேச வேண்டியதை வந்து கொஞ்சம் துணையா வச்சுக்கிறது இதுல வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. மற்றபடி வந்து உங்களுடைய புத்தக அறிமுக கூட்டம் சிறப்பா அமைஞ்சுது. மற்றவங்க சொன்ன கமெண்ட்ஸை நீங்க ஏத்துக்கிட்டு அடுத்த அறிமுக கூட்டத்துல நீங்க இதெல்லாம் சரி செஞ்சுட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றத டிஜிவி துறை சார்பாகவும் சேவாலயாவை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.